வணக்கம் பவித்ரா. சென்னையின் மிக முக்கிய பகுதியான தீநகர் பகுதியில் ஓராண்டுக்கு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேட்லி தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரையில் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு மேம்பால பணிகள் நடைபெற இருப்பதால் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு இந்த வழியை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறையும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வகுக்கப்பட்டுள்ள அந்த போக்குவரத்து காவல்துறையானது கொடுக்கப்பட்டுள்ள அந்த மாற்று பாதைகளில் வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் வர்த்தக பகுதிகளில் ஒன்றான தீநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தீநகர் உஸ்மான் சாலையில் இருந்து அண்ணா சாலை வரை 131 கோடி செலவில் புதிய மேம்பாலம் அமைக்க கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பணிகள் துவக்கப்பட்டன. மேலும் இந்த பாலத்தையும் அதே போல பசுல்லா சாலையிலிருந்து உஸ்மான் சாலையை நோக்கி வரக்கூடிய பாலத்தையும் இணைப்பதற்காக தற்பொழுது இங்கு போக்குவரத்தில் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் உஸ்மான் சாலையில் மேம்பால கட்டுமான பணிகள் நடக்க உள்ளதால் அடுத்த ஓராண்டுக்கு அப்பகுதியில் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி மேட்லி சந்திப்பு தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை புதிய மேம்பாலம் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேட்லி சந்திப்பு தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் கட்டும் பணிகள் துவங்கப்பட உள்ளதால் நேற்று முதல் அடுத்து வரக்கூடிய ஓராண்டுக்கு இந்த போக்குவரத்து மாற்றமானது நடைமுறையில் இருக்க உள்ளது. தியாகராய நகர் பேருந்து நிலையம் வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து உஸ்மான் சாலை மேம்பாலம் வழியாக செல்ல வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு பதிலாக பேருந்துகள் அதே போல மேம்பாலம் அணுகுசாலை வழியாக பிரகாசம் பாஷ்யம் பார்க்கிட் சாலை வழியாக தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் அடைவதற்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மற்ற வாகனங்கள் மூசா தெரு தெற்கு தண்டபாணி தெரு வழியாக உஸ்மான் சாலை மூலம் தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை அடையலாம். அதே போல தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலை வரை செல்வதற்கு சிஐடி நகர் மூன்றாவது பிரதான சாலை வழியாக செல்வதற்கு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிஐடி நகர் 1வது பிரதான சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலைக்கு வெங்கட் நாராயணா நாகேஸ்வரன் ராவ் சாலை வழியாக செல்வதற்கு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கு உஸ்மான் சாலையை அடைய வெங்கட் நாராயண சாலை வழியாக நாகேஸ்வர ராவ் சாலையில் இடதுபுறம் திரும்பி வடக்கு உஸ்மான் சாலையை அடையலாம் என வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் மேம்பால பணிகள் அமைப்பது அதே போல சாலைகளை விரிவுபடுத்துவது தொடர்பான பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் மெட்ரோ பணிகள் நடந்து வருவதால் போக்குவரத்தில் மாற்றமானது செய்யப்பட்டு வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும் அதே போல வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் பேருந்தில் செல்பவர்கள் என பலரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய வர்த்தக இடமான தீநகரில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த போக்குவரத்து மாற்றமானது அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு இந்த போக்குவரத்து மாற்றமானது இருக்க உள்ளது. இந்த நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து காவல்துறையானது வாகன ஓட்டிகள் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று பாதைகளில் செல்ல வேண்டும் என அறிவுரையானது வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கோடை காலம் அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வழியை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தற்பொழுது போக்குவரத்து நெரிசலின்றி செல்கின்றனர். இன்னும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டால் போக்குவரத்து நெரிசலானது அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீநகர் பொறுத்தவரையில் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கு ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் காணப்படும். இந்த நிலையில் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்வதற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் இங்கு போக்குவரத்து நெரிசலானது இனி வரக்கூடிய இந்த ஓராண்டு காலகட்டத்துக்குள் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய ஓராண்டுக்கு இந்த போக்குவரத்து மாற்றமானது நடைமுறையில் இருக்க உள்ளதால் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து காவல்துறையானது கொடுக்கப்பட்டுள்ள அந்த மாற்று பாதையில் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தினசரி வழியே வரக்கூடிய வாகன ஓட்டிகள் தற்பொழுது எவ்வழியாக செல்வது என தெரியாமல் தற்போது சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினர் எவ்வழியாக செல்ல வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது கூறி வருகின்றனர். பவித்ரா.